கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது நெகேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நெகேமியா 1:5. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே. இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கையும் தேவன் என்ன சொல்றாரு? உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற தேவன் நானு அப்படின்றாரு. அப்ப தேவன் உங்கள் மேல் கொண்ட உடன்படிக்கை என்ன? நீ என்னுடையவன், எனது சாயலாக படைக்கப்பட்டவன். நேற்று தினம் பார்த்தது போல அவருடைய கிருபைகளால் அவருடைய வல்லமையால் நிரப்பப்படுவதற்காக அழைக்கப்பட்டவர்கள் நீங்க. அதான் தேவனுடைய உடன்படிக்கை உங்களோட. தேவனுடைய பிள்ளைகள் நம்ம, தேவ சாயலாக படைக்கப்பட்ட நம்ம. அப்ப தேவன் உடன்படிக்கையை உங்களுடன் காத்துக்கொள்வதற்காக தேவன் இன்றைய தினம் உங்களை அழைக்கிறார். அதே நெகேமியா சொல்றாரு பாருங்க, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே. அப்ப பரலோகத்தில் இருக்கிற கர்த்தாவே, தேவனாகிய கர்த்தாவே அதை அடுத்து இப்படி பாருங்க, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு. இதுதான் இதுல ஒரு காரியம். உம்மில் அன்பு கூர்ந்து, தேவ அன்பு நம்மகிட்ட எல்லாமே இருக்கு. தேவனிடத்தில் அன்பு வைத்திருக்கிறோம், உண்மைதான். தேவன் தான் என்னை விடுதலை செய்வார்னு எல்லாத்துக்குமே தெரியும். தேவன் இல்லாமல் நம்ம பரலோகம் கிடையாதுன்னு தெரியும். தேவன் இல்லாமல் ரட்சிப்பு இல்லைன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் தேவ அன்பால் நம்ம நிரப்பப்படுகிறோமா? தேவனில் அன்பு கொண்டு இருக்கிறோமா? எல்லா காரியமும் நமக்கு தெரியும். வேதாந்தத்தை படிக்கிறோம், ஆலயத்தில் கேட்குறோம், டிவியில் மெசேஜ் கேட்குறோம், எல்லாத்தையும் கேட்குறோம். தேவன் ஒருவரே, அவரால் மட்டும்தான் எல்லா காரியத்தையும் செய்ய முடியும்னு. ஆனால் தேவன் நம்மகிட்ட கேட்குறது என்ன தெரியுமா? ஒரு உண்மையான அன்பு, தேவன் மேலே கொண்ட அன்பு. யோவான் தேவன் மேலே அன்பாக இருந்தார், இயேசுவின் மேலே. இதே மாதிரி தேவன் மேலே அன்பாக இருந்தவங்களுக்கு தான் தேவன் தன்னுடைய காரியங்களை வெளிப்படுத்தினார். ஊழியக்காரங்க அனைத்தும், தீர்க்கதரிசிகள் அனைத்தரும், புதிய ஏற்பாட்டின் ஊழியக்காரங்க அனைவருமே தேவன் மேலே கொண்ட அன்புனால தான் பின்னாலே போனாங்க. நிறைய நேரங்களில் இயேசு கிறிஸ்து பின்னால் போனவங்க இது கடினமான உபதேசம், இதெல்லாம் எங்களால் ஃபாலோ பண்ண முடியாதுன்னு அவரோட கிரியைகளை பார்த்தவங்களே விட்டு போயிட்டாங்க. ஆனால் 12 அப்போஸ்தலர் விட்டு போல கூடியே இருந்தாங்க. அதில் ஒருத்தர் உளுந்து போனார், அது வேற. ஆனாலும் கூட இருந்தவங்க தேவன் மேலே கொண்ட அன்பால, அந்த அன்பு தான் அவங்கள அப்போஸ்தலர்களில் படிக்கிறோம் 2ஆம் அதிகாரத்தில் மேலறையில் காத்திருக்க வைத்தது. அந்த அன்பு தான் அவங்கள பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை நிரப்பியது. அப்போ தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோமா? நம்ம அன்புகிறோம்னு சொல்லிக்கிட்டு சும்மா இருப்போமா? தேவனுடைய அன்பு கூறணும்னா அது உண்மையில என்ன பாருங்க, அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு. கர்த்தருடைய கற்பனைகள் என்ன? பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அது பழைய ஏற்பாடு காலத்தில் எழுதப்பட்டது 10 கற்பனைகள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ராஜரிக பிரமாணம்னு ஒருவரோட அன்பாயிருங்கள், பிதாவிடத்தில் அன்பாயிருங்கள். அப்ப 2 காரியம் தான். இப்போ இயேசு கிறிஸ்து சொன்ன கற்பனை, ஒருவரில் ஒருவர் அன்பாக இருங்கள். அந்த அன்பு நம்மகிட்ட இருக்கா? சுவாப அன்பு நம்மகிட்ட இருக்கா? எல்லா இடத்தையும் அன்பாக இருக்க முடிகிறதா? நம்ம குடும்பத்தாரோட, பிள்ளைகளோட, கணவன் மனைவிக்குள்ள, அப்பா அம்மாவுக்குள்ள இருக்க அன்புலாம் அது வேற, அது ரத்த சம்பந்தமான உறவுகள். ஆனால் பக்கத்து வீட்டுக்காரங்க, எய்த்து வீட்டுக்காரங்க, வேலை பார்க்கும் இடத்துல உங்களுக்கு கீழே வேலை பார்க்கிறவங்க, மேலே இருக்கவங்க மேலே உங்களோட உண்மையான அன்பு செலுத்த முடிகிறதா? அப்ப தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதுன்னா அந்த அன்பை கைக்கொள்ள வேண்டியதுதான். உண்மையில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுவதற்கு உடன்படிக்கையும் கிருபையையும் அப்ப முழுக்க காக்கிற மகத்துவம் உள்ள தேவன். அப்ப தேவ அன்பு, தேவனிடத்தில் நீங்க அன்பா இருந்தீங்கன்னா, அந்த அன்பாகிய ராஜரிக பிரமாணத்தை நீங்க கடைபிடித்தீங்கன்னா, தேவன் உங்களிடத்தில் அவர் பண்ணின உடன்படிக்கையை அவர் நிலைநிறுத்த வல்லவர். அதான் பாருங்க, அதுல ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. உடன்படிக்கையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவன். மகத்துவம் பயங்கரமான தேவன் என்ன? தேவன் பயங்கரமான தேவன் நம்ம அடிக்கிற தேவனே கிடையாது. பயங்கரமான காரியங்கள் செய்கிறவர், நமக்கு எதிராக வருவங்களை தண்டிக்கிறவர், அதான் பயங்கரமான காரியங்கள். நான் உனக்கு முன் சென்று கொண்டாடைய செய்வையாக்குவேன். அப்ப நிறைய நேரம் நம்ம பேசுவோம், பயங்கரமானவையா, இந்த காரியத்தை சொல்றான்னு ஜெயிச்சுவாயா, இதுதான் பயங்கரம், அதுதான் பயங்கரம்னு சொல்லப்படுகிறது. இதுல பயங்கரம் நெகட்டிவான அர்த்தத்தை எடுக்காதீங்க, பாசிட்டிவான அர்த்தம். அது பயங்கரமான காரியங்கள் உங்களை கொண்டு செய்ய போகிறார், அடையாள அற்புதங்கள் உங்களை கொண்டு செய்ய போகிறார்கள். உங்களை பார்க்குறவங்க எல்லாம் பயப்பட போறாங்க. தேவ சாயலாக இருக்கிறானே, நான் இப்படி போய் முன்னால் நிற்பேன் பயந்து வர போறாங்க. மோசே உன்னோட மூஞ்சி பிரகாசித்தது, ஒளிந்து போகிற உடன்படிக்கை, ஒளிந்து போகிற நியாயப்பிரமாணம், அதை அழிந்து போகிற மனிதனோட மூஞ்சியை பிரகாசிச்சுன்னா தேவனால் நிரப்பப்படுகிற உங்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு பிரகாசம் இருக்க போகிறது. மோசையின் முக பிரகாசத்தை மக்களால் பார்க்க முடியல, ஏன்னா அவங்க மாம்சம் உள்ளவர்களாக இருந்தாங்க. ஆனால் ஆவிக்குரியவங்க அதை உணர்ந்தவங்க. அப்ப நீங்க ஆவிக்குள் நிரப்பப்படுவதற்காக தேவன் உங்களை அழைக்கிறார். அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவருடைய உடன்படிக்கையும் அவர் கிருபையும் என்றென்றும் மாறாதது. தேவனுடைய உடன்படிக்கை, அவர் கற்பனைகளை கை கொண்டு தேவ சமூகத்தில் காத்திருப்பதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். ஆமென். ஜெபிப்போம்.
எங்களை அதிகமான அன்பின் பொருளோ பிதாவே கர்த்தாவே, நாங்கள் உண்மையில் அன்பு கூர்ந்து உமது கற்பனைகளை கைக்கொள்ள எங்களுக்கு நீர் அழைப்பு விடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. அப்படி நாங்கள் செய்யும் பொழுது நீர் எங்கள் மேல் வைத்த உடன்படிக்கையும் கிருபையும் எங்களிடத்தில் விளங்கும் என்றதை நாங்கள் புரிந்து கொண்டோம் ஆண்டவரே. ஏஸ்தாவரே, எங்களுக்காக பயங்கரமான காரியங்களை செய்ய போவதற்காக நன்றி 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 ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவர் மேலும் நீ பண்ணின உடன்படிக்கை வெளிப்படும் காலம் நெருங்கி விட்டதற்காக நன்றி ஆண்டவர் நன்றி ஆண்டவரே. அவர்கள் உண்மையில் அன்பு கூர்ந்து உமது கற்பனைகளை கை கொண்டு அந்த உடன்படிக்கையை தெரிந்து கொண்டு அந்த உலகத்தை அசைப்பொருளாக அவர் மாற்றுவதற்காக நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதிக்கணும் அப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.